ஆபிரகாம் சார், இன்னொன்று இந்த அவங்களுடைய அந்த ஒரு 36 ஆண்டு காலம் ஆகிவிட்டது அந்த கட்சி தொடங்கி. ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது அந்த 36 ஆண்டுகளுக்கு அந்த முதல் தேர்தலை அவர்கள் சந்தித்த அந்த 90களில் அந்த சந்தித்த முதல் தேர்தலில் இருந்தே அவருடைய வாக்கு வங்கி என்பது அந்த 5% ஒரு 6% வரை அந்த வாக்கு வங்கிங்கிறது இருக்குது. அதுவும் இந்த வட மாவட்டங்களில், அது விழுப்புரம் மற்றும் தருமபுரி, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட இந்த வட மாவட்டங்கள் உள்ளிட்ட கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மேற்கு மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தாலும் அவர்களுடைய அடர்த்தியாக இருக்கக்கூடியது இந்த வட மாவட்டங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 5 MP தொகுதிகளில் அவர்களுடைய அந்த வாக்குகள் முடிவை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கட்சி எங்கு கூட்டணி சேர்கிறதோ அங்கு ஒரு குறிப்பிட்ட வெற்றியை பெற முடியும் என்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது அந்த சூழ்நிலை இருக்கிறதா சார்? ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க பல ஆண்டுகளாக பயணிக்கிறாங்க. இடையில ஒரு சிறிய இடைவெளி தவிர மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய நிலையில் இப்போது டாக்டர் ராமதாஸ் பேசியிருப்பது, இந்த 2026 தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அடைந்து விட்டது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அதிமுகவில் அந்த தேமுதிக ஒரு லேசாக ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆசிலேஷனில் இருக்காங்க. அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியுதா சார்? இல்லை, இவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுவது அவர்களுக்கு கைவந்த கலை. மருத்துவர் ராமதாஸ் ஒரு முடிவெடுக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் ஒரு முடிவெடுக்கிறாரு. எப்பன்னா கடந்த தேர்தலையே அப்பா திமுகவோடு சேர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மகன் பாஜகவோடு தான் சேரணும், பாஜக கூட்டணியில இருக்கிற அதிமுகவோடு சேர வேணும் விரும்புறாரு. இதுல பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு டெல்லி பாலிடிக்ஸ் வேணும். யாரு? அன்புமணி அவர்களுக்கு. காரணம் என்னன்னா, ஆல்ரெடி அவர் மத்திய மந்திரியாக இருக்கும் போது அவருடைய சுகாதாரத்துறையில ஏற்பட்ட முறைகேடுகள், ஏகப்பட்ட முறைகேடுகள்ல சிக்கியவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் இருக்கு. அது அன்புமணி மீதும் இருக்கு. இன்றளவும் அந்த பாட்டியாலா கோர்ட்ல அவர் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்காரு. வெளியில எதுவும் தெரியவில்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஆனால் நம்ம மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இங்க லோக்கல்ல நமக்கான செல்வாக்கு வேண்டும், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா மட்டும் போதா சார். மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? வெளி மக்களே வேண்டாம் சார். உங்களை நம்பி இருக்கிற, உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற, இப்ப அவர் நேற்றைய மீட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தன்னை கடவுளாக நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம். அவருக்கு மரியாதை கொடுக்கலாம் சார். ஒரு மரியாதைக்குரியவர், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒரு வயதுல மூத்தவர், மூத்த அரசியல்வாதி, இதெல்லாம் நாமளும் மதிக்கிறோம். எந்த மனிதனும் தன்னை கடவுளாக நினைத்துக் கொள்ள கூடாது என்பதுதான் எல்லாரும் சொல்லுகிற விஷயம். என் கடவுள்கிட்ட என் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து ஒருத்தர் சொல்றான், நான் கடவுள்கிட்ட பேசிட்டேன்னு சொல்றான்னு இவரே இவருடைய நான் பெருமையா சொல்லிக்கிறேன்னு வேற சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சார், அவர் ஒரு மூத்த தலைவர், ஆபிரகாம் சார், அவர் ஒரு மூத்த தலைவர். அந்த மக்களை அந்த மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் இணைத்து இன்றைக்கு அவர் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இந்த சமூக பொருளாதார அந்த கல்வி ரீதியான அவர்களுடைய ஒதுக்கீடுகள் பெற்று ஒரு குறிப்பிட்ட அளவில் அரசு பணியிடங்கள் மற்றும் சமூக ரீதியாகவும் அவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு அங்கீகாரத்தை டாக்டர் ராமதாஸ் பெற்று தந்தார். அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாதுல்ல சார்? சார், அவர் மட்டும் இல்லை, அவரோடு இணைந்தவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பெற்று தந்தாங்க. நம்ம ஒருத்தர் இப்ப சிம்பிள் டாக்டர் ராமதாஸுக்கு முன் ராமசாமி படையாச்சார் காலத்துல இருந்து அந்த டாக்டர் ராமதாஸுக்கு முன் இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சதா சார்? சார், ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகு வளர்ச்சி யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் மருத்துவர் ராமதாஸ் மருத்துவராக, அதாவது டாக்டராக இருந்த காலத்துல, ஏன்னா அவங்க மருத்துவருக்கும் டாக்டருக்கும் வித்தியாசம் காமிக்கிறாங்க. டாக்டராக இருந்த காலத்துல அவருடைய உண்மையான சொத்து மதிப்பு, நான் ஒரு பத்திரிகையாளராக ஒரு கேள்வி வைக்கிறேன் இந்த சத்தியம் டிவி மூலமாக, அன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்ன, இன்றைக்கு அவருடைய மகள் வைத்து பேத்தி பேரன்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இது வெளிப்படையாக நமக்கு காட்ட வேண்டாம் சார். அந்த பாட்டாளி சொந்தங்களுக்கு காமிச்சு, ஏப்பா அன்னைக்கு நான் இருந்தேன், இன்னைக்கு இந்த வளர்ச்சி வந்திருக்கு, என்ன மாதிரியே நீங்கெல்லாம் வளரணும், நீங்கெல்லாம் வளரணும்னா உங்க மீது எந்த வழக்கும் வரக்கூடாது, நீங்க எல்லாம் வளர்ந்து என்னை போல அதிகமான இடத்துல நீங்க பெரும் செல்வந்தராக மாறணும்னு என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க சார்? வெளியே வேணாம் சார், வேற எந்த சமுதாய மக்களுக்கும் இவங்க வேணாம். அவங்க சாதி ரீதியாவே சொல்லுவோம், நம்ம என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும்? ஏதாவது ஒரு விஷயத்தை அவரால் எடுத்து காட்ட முடியுமா? ஒவ்வொரு முறையும் சொல்வது என்னன்னா, நான் சொல்றதை நீ செய், மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதிகாரம் நான் யாருக்கு கொடுக்கணும் நான் முடிவு பண்றேன். அந்த அந்த என்ன சொல்ற அதிகாரத்தினுடைய மொத்த சாவியும் தானிடமே வைத்திருக்கிறார். நான் நினைச்சா உன்னை கடல்ல தூக்கி போட்டுருவேன், உனக்கு அதிகாரத்தை புடுங்கிருவேன், நீ இருக்க வேண்டாம்,